வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காசியாதிபுரி தோத்திருக்கிற ராமநகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பரபம சிறுபம் பைரேஸ்வரி நராரி பாபாஜி திருவுடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் மைம் சோணபைரவேஸ்வரி ஓம் கிளிம் யோகவேஷபுஜம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம சிறுபம் பைரவைரவம் திருவுடைய அப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். நேற்று நான் ஒரு ஆன்மீக தகவல் புவனேஸ்வர பைரவர் ஆன்மீக தகவல் நான் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த குக்குழு எப்படி இருக்கும், அது எதுக்கு பயன்படுத்துறதுன்ட்டு. அது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அது இந்த இயந்திரம் எழுதுகிறாங்க பார்த்திங்களா, சில பேர் இயந்திரம் தகடு செய்வாங்க. அவங்களுக்கு இந்த குக்குழு ரொம்ப முக்கியமாக பயன்படும். அவங்களுக்கு அந்த குக்குழுவை காராம்பசு நெய்லையோ சுத்தமான நெய்லையோ அதை எடுத்து அதை சில நல்ல மைப்போர் அரைச்சி அந்த இயந்திரத்துக்கு அந்த இயந்திரத்துக்கு இந்த குக்குழுவால் பொட்டு வைத்து அது மேலே குங்குமம் வைப்பாங்க. அதெல்லாம் சாஸ்திர விதி. அதே மாதிரி இந்த தகடு தாய்த்து செய்வாங்க இல்லையா, அதுகளுக்கும் குக்குழு போட்டால் தான் அதுக்கு உயிர் பெறும் அப்படின்னு மாந்திரிக சாஸ்திரங்கள் சொல்லுது. அதை நான் பயன்படுத்தியிருக்கேன், பலன் பார்த்துருக்கேன். முன்னோர்களும் அதை செஞ்சுருக்காங்க. அது பெண் இந்த குக்குழு ரொம்ப பயன்படுத்திங்க. நீங்கள் அப்படிலாம் ஒன்று செய்ய வேணாம். அதாவது குக்குழு வாங்கிக்கங்க, ஒரு சின்ன டப்பியில் வைத்து அதை எந்தெந்த குத்துவிளக்கு பூஜை பண்ணுறோமோ இல்லை மகாலட்சுமி பூஜை பண்ணுறோமோ அதுதான் நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான நேற்று கிரானம், சந்திர கிரானம். மலேசியாவில் எப்பயுமே வருஷம் 4 கிரானம் சம்பவிக்கும். எப்படின்னா 2 சூரிய கிரானம் 2 சந்திர கிரானம் கண்டிப்பாக சம்பவிக்கும். அது வருஷம் கண்டிப்பாக நடக்கும். சில ஊர்களில் தெரியாது, சில ஊர்களில் தெரியும் இந்த சந்திர கிரானம். ஆனால் இந்த ஆண்டு இந்தியாவில் 2 சந்திர கிரானம் தெரியுது. மலேசியா சிங்கப்பூர் எந்த கிரானம் தெரியல. ஆனால் இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இதில் தான் மந்திர சித்தி பெறும். எந்த ஒரு மூல மந்திரத்தையும் எந்த ஒரு காயத்ரி மந்திரத்தையும் அஷ்டமி தேதி அன்னைக்கு 24 மணி நேரமும் ஜபம் பண்ணாலும், கிரானம் அன்னைக்கு அந்த உச்ச நேரம் 2 மணி நேரம் பிடிக்கும். அந்த உச்ச நேரம் அந்த நேரத்தில் மந்திர ஜபம் பண்ணால் மந்திரம் ஒரே நாள் சித்திக்கும். மூல மந்திரமாக இருந்தாலும் சரி, காயத்ரி மந்திரம் தான் சரி. அது பிறகு நான் சொல்கிறேன், அது பெரிய வெப்சைட், அது ஒன்றா சொல்லணும். ஏன்னா கிரானம் எல்லோரும் பயப்படுறாங்க. கிரானம் கர்ப்பசிரைகள் மட்டும்தான் பயப்படணுமே தவிர மற்றவங்களுக்கு யாருமே அதை நல்ல ஒரு முக்கியமான ஒரு நேரம்னா அது கிரானம் தான். அதை நல்ல நேரத்தை பயன்படுத்துகிறோம். அது நிறைய விஷயங்கள் சாதனை பண்ணலாம். ஒரே நாள் மந்திர சித்தி பெறலாம். நம்ம வேண்டிய வரத்தை இறைவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன்னா சூரியன் சந்திரனோட சம்மந்தப்பட்டது தான் ராகு கேது கிரானம். சூரியன் சந்திரன் இவங்க 2 பேரும் கூட ராஜகிரகங்கள் ஜாதகத்தில். இந்த ராஜகிரகங்கள் கூட ராகு கேது சம்பந்தம் படும்போது தான், அதாவது ஒரே வீட்டில் சேரும் போது ஒன்றா சேர்க்கை ஏற்படும் இல்லையா, ஏற்படும் போது தான் அந்த கிரானம் சம்பவிக்கும். அதில் ராகுவை வைத்து ஒரு கிரானம் சொல்லுவாங்க, கேதுவை வைத்து ஒரு கிரானம் சொல்லுவாங்க. அது பிறகு நான் ஒன்று விளக்குறேன், அது பெரிய வெப்சைட். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, அடுத்து நான் மகாலட்சுமி அஞ்சனம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மகாலட்சுமி அஞ்சனம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது ரொம்ப பேர் வேலைக்கு போவாங்க. அதில் கண்ணாறு படலாம், இல்லை கண்சிஷ்டி படலாம், இல்லை எந்த ஒரு சம்பவம் நடக்கலாம். நம்ம அதுக்கு வந்த பிறகு சில மந்திரங்கள் நம்ம சொல்லலாம். எப்படின்னா எப்பயுமே காயத்ரி மந்திரத்தை விட்டுறாதீங்க. எல்லா குடும்பவாசிகளும் காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லலாம். ரொம்ப அற்புதமான பலன் உண்டு. குளிக்கும் போது சில மந்திரங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். இதெல்லாம் கற்றுக்குங்க தயவுசெய்து, எல்லாம் கற்றுக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் குளிக்கும் போது வச்சுங்களேன், இப்போ எல்லோரும் திரிவேணி சங்கத்துக்கு போயிருந்தாங்க கும்பமேளா அன்றைக்கி, காசிக்கெல்லாம் போயிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காசிக்குன்னா நீங்கள் போனால் ஹோட்டல் தான் செக்இன் பண்ணுவீங்க. ஹோட்டல் தான் செக்இன் பண்ணுவீங்க. அங்கே நீங்கள் பாத்ரூமில் தண்ணி கழுவுனாலும் சரி, கை கால் மூஞ்சி கழுவுனாலும் சரி, குளித்தாலும் அந்த தண்ணி கங்கா தண்ணி தான். அந்த தண்ணி உங்களுக்கு கங்கா தண்ணி தான். அதே மாதிரி திரிவேணி சங்கம் போனாலும் அழகப்பா சொல்கிற திரிவேணி சங்கம், பிரகாராஷ், இதெல்லாம் அந்த திரிவேணி சங்கத்தோட தண்ணி தான், புனிதமான தண்ணி தான். இந்த கங்கா நதி குளிப்பது அது அகோரிகளுக்கு மட்டும்தான். அது சாதாரண குடும்பவாசிகளுக்கு இல்லை. என்னோடய கருத்து தவற வச்சுக்கிது, என்னோட கருத்து சாதாரண குடும்பவாசிகளுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எந்த தண்ணி தொட்டாலும் கங்கா மாதாக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆதி காலத்தில் கங்கா நதி காகாய கங்கையாக தான் போச்சு. பகிரங்கன் என்ற முனிவர் ஒரு ராஜா கடுந்தவம் இருந்து, ஆதி சிவகால பைரவர் கடுந்தவம் இருந்து கங்கா நதி பூமி கொண்டு வந்தார். அந்த வேகம் பூமியில் பட்டுச்சுன்னா பூமியை தாங்காது சொல்லிட்டு
ஆதிசிவ கால பைரவர் அந்த கங்கா நதியை திருமூடி தாங்கினார், திருமூடியில் தாங்கி வச்சிருந்தார். அதன் பின் பகிரங்கன் என் மாமுனிவர் சொல்லுக்கு இணங்கி தவத்துக்கு இணங்கி மகிழ்ந்து 7 சொட்டு விட்டார். அந்த 7 சொட்டு தான் 7 கடல். அப்போ இந்த கங்கா நதி நீங்கள் தொட்டாலும் சரி, குளித்தாலும் சரி, இப்போ எல்லோரும் வச்சு கங்கா நதியில் குளித்தா புண்ணியம் நிற்கணும், அது பக்கம் இருக்கட்டும், அது நம்பிக்கை, அவங்க நம்பிக்கை. எப்படி முடி எடுப்பது மாதிரி கங்கா நதி குளிப்பது அது ஒரு நம்பிக்கை. ஆனால் என்னோட தெரிஞ்ச சாஸ்திரத்தில் நான் கற்றுக்கிட்டது, நான் உணர்ந்தது, ரிஷிகள் சொன்னது, அகோரிகள் சொன்னதெல்லாம் வந்து கங்கா நதி தொடக்கூடிய சக்தி பாக்கியம் இதெல்லாம் வந்து அகோரிகளுக்கும் நாகசாதுக்கும் அகோரி சாதுகளுக்கு தான் உண்டு, சாதாரண குடும்பவாசிகளுக்கு இல்லை. ஏன்னா அது பெரிய ஒரு வெப்சைட் பிறகு நான் உங்களுக்கு வளர்க்குறேன். நீங்கள் எந்த தண்ணி நீங்கள் தொட்டாலும், வீட்டில் இருந்தாலும் தொட்டாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய நாரண்ணாய தச தோச ஹராய கங்காய சுவாஹா. இதை எல்லாரும் குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தண்ணியை எடுத்து சோத்து கையில் எடுத்து திரியம்பகம் சொல்லுங்கள். அப்புறம் லோகா சமஸ்தா திதினோ பவந்தி, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை நல்லா இருக்கணும், இயற்கைக்கு எப்பயுமே நம்ம சுலபமாக இருக்கணும், இயற்கை சீரும் சிறப்பும் இருக்கணும், பஞ்சபூதங்கள் சரியாக இயங்கணும் சொல்லிட்டு இயற்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டியதான் லோகா சமஸ்தா திதினோ பவந்து 2வது மந்திரம் சொல்லிட்டு 3வது மந்திரம் தான் ஓம் நம சிவாய நாரண்ணாய தச தோச ஹராய கங்காய சுவாஹா. இது வந்து பெரியவங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு 10 முறை சொல்லிட்டு அப்புறம் அந்த சோத்து கையில் எடுத்து தலையில் உச்சந்தட்டில் வச்சுட்டு அப்புறம் தான் குளிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு வித்தியாசங்கள் ரொம்ப தெரியும், உங்களுக்கு தேஜஸ் கிடைக்கும், முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். அது உங்களுக்கு எப்படி சொல்லுறதுல உணர தான் முடியும். இறைவனை கூப்பிட்டு காமிக்க முடியாது இல்லையா, உணர தான் முடியும். இது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை எந்த குருக்கள் சொன்னாலும் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதில் உண்மை உண்டு. எந்த குருக்கள் எந்த ஆன்மீக தகவல் சொன்னால் அதில் ஒரு உண்மை உண்டு, அதில் விஷயம் உண்டு. அதனால் இந்த மந்திரத்தை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாரும் மந்திர சாஸ்திரங்கள் விட்டுறாதீங்க. மந்திர சாஸ்திரங்கள் பல அற்புதமான பலன் உண்டு. இது சிம்பிளான மந்திரங்கள் தான், இதுக்கு வந்து தீட்சை வேணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வைதிக தர்மம். ஒரு குடும்பவாசி அப்பா அம்மா பிள்ளைங்க எப்படி கடைப்பிடிப்பது ஒரு குடும்பவாசிக்கு உள்ள வைதீக தர்மம். சொந்தமாக செய்து ஆத்மார்த்த பூஜை பற்றி தான் நான் விளக்குவேன் தவிர ஆகம பூஜைக்கும் கோயில் பூஜைக்கும் குருக்கள் சம்மந்தத்துக்கு நான் போகவே மாட்டேன். அது நம்மளுக்கு அது அவங்க விஷயம். அவங்க கரெக்டாக எல்லாம் இறைவனுக்காக பூமி நலனுக்காக பதார்த்த பூஜை செய்வாங்க. அவங்களுக்கு தீட்சைனா உண்டு. ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு தீட்சை எடுப்பாங்க. அது தீட்சை, சமய தீட்சை, கிரிக்கை அதெல்லாம் இருக்குது. அதில் அது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் சொல்கிறது அத்தனையும் ஒரு குடும்பவாசிகள் செய்ய சொல்ல வேண்டியது. இப்போ ஒரு அப்பா அம்மா பெரியவங்க வேலை விஷயத்துக்கு போகல, கண்ணார் படம், நிறைய தோஷங்கள் படம் இதெல்லாம் இருக்கும், போட்டு பின்னால் பேசுவாங்க. இந்த தோஷங்கள்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது, வந்தாலும் அது விலகணும்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி தான் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். திருப்பி சொல்கிறேன், ஓம் நம சிவாய நாரண்ணாய தச தோச ஹராய கங்காய சுவாஹா. இது ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் வந்து நான் கிரானம் சொல்லியிருந்தேன்ல, அந்த கிரானம் பிறகு நான் உங்களுக்கு ஒன்று விளக்குறேன். கிரானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சாஸ்திரம் தப்பு சொன்னாலும் பஞ்சாங்கம் தப்பு சொன்னாலும் கிரானத்தை பாருன்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. பஞ்சாங்கம் தப்பாக இருந்தால் கிரானத்தை பாருன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நேற்று வந்து முக்கியமான கிரானம் சந்திர கிரானம், அதை மிஸ் பண்ணியாச்சு. அதை கண்டிப்பாக நான் முன்னுக்கே சொல்லியிருக்கணும். எனக்கு மற்ற விஷயங்கள் மக்களுக்கு பேசுகிறதால இந்த கிரானத்தை பற்றி என்னால் முழுமையாக பேச முடியல. கிரானத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சாதனை பண்ணலாம், நிறைய விஷயங்கள் ஒரு வேண்டுதலை உடனே நம்ம நிறைவேற்றலாம். 2 மணி நேரம் போதும். அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணுமா ரொம்ப ரொம்ப விஷயம். ஆனால் கர்ப்பசிதைகள் மட்டும் வேணவே வேணாம். கர்ப்பசிதைகளுக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு இருக்குது, அது பிறகு நான் சொல்கிறேன். 2வது வந்து இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். 2வது அஞ்சனம் செய்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லட்சுமி அஞ்சனம். எல்லா பெண்களுக்கும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய வேலைக்கு போவாங்க, அவங்களாம் வந்து குடும்பவாசிகள் கூட இந்த அஞ்சனத்தை, அது குங்குமப்பூ லட்சுமி அஞ்சனம், இது பயன்படுத்தணும். எல்லோரும் வந்து அதை கண்டிப்பாக செய்து அதை பயன்படுத்துங்க. 3வது வந்து சில பெண்கள், ஒரு அப்பா அம்மா வந்து என் பிள்ளை சரியாக படிக்க மாட்டுது, ஒரு ஞானம் இல்லாமல் இருக்குது, ஒரு இது இல்லாமல் எப்படின்னா ஒரு அக்கறை இல்லாமல் இருக்குது குடும்பத்தில் சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இது என்னோட உண்மையான அனுபவம். ஒரு டாக்டர் மகன் படிப்பே இல்லாமல் இருந்தார். அது படிப்பு இருக்குது, ஆனால் அவர் அக்கறை இல்லை, ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தார். ரொம்ப கவலைப்பட்டார். நான் சொன்னேன், பயப்படாதீங்க, வீட்டில் முன்னே புவனேஸ்வர் பையனை படம் வச்சு வீட்டு வாசப்படி வச்சு விளக்கேற்றுங்க. அது பிறகு வீட்டில் எப்படி வழிபாடு சொல்லி கொடுக்குறேன். விளக்கேற்றிட்டு கோயிலுமே வயிறுக்கு பூசணி விளக்கேற்றிட்டு வாங்க.
ஏற்றிட்டு வந்து அந்த உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கள். அசிதாங்க பைரவர் மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். திருப்பி சொல்கிறேன், காயத்ரி மந்திரத்துக்கு தீட்சை இல்லை, சிவ தீட்சை மந்திர தீட்சை எடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அந்த அசிதாங்க பைரவர் மந்திரம் என்னென்னா, ஓம் ஞான தேவாய வித்மஹே வித்யா ராஜாய தீமஹே தன்னு அசிதாங்க பைரவர் பிரச்சோதியாது. அவர் மனைவியான பத்னி அம்சத் விஜாய வித்மஹே கூர்ச்ச அஸ்தாய தீமஹே தன்னோ பிராமி பிரச்சோதியாது. இந்த 2 மந்திரத்தை காலையில் 21 முறை சொல்லுங்கள். 21 முறை காலையில் ஒரு 21 முறை, 12 மணிக்கு மதியம் ஒரு 21 முறை, இரவு படுக்கைக்கு 21 முறை சொல்லுங்கள். அந்த குழந்தை அவருக்கு தான் ஒரு 15 வயசு இருக்கும். முதல் சொல்லிக்கிட்டே வந்தார். சில டைமில் விட்டுருவார். அப்புறம் உங்கள் அப்பா போஸ்ட் பண்ணி உங்கள் அம்மா போஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு மாதம் எந்த வித்தியாசமும் தெரியல. ஏன்னா மந்திரம் உடம்புல கலக்கணும் இல்லையா. எப்பயும் நம்ம எந்த மந்திரம் படித்தாலும் ஒரு முடுக்கு தண்ணி குடிக்கணும், அதுதான் விதி. அப்போ தான் அந்த மந்திரம் ரத்தத்தில் கலக்கும். அப்போ அந்த குழந்தை அந்த பையன் அவர் விட்டு படிப்பார். ஆனால் படிச்சிடுவார். எப்படி டெய்லி ஒரு 100 முறை படிச்சிடுவார். காலையில் 30, மதியம் 30, டைம் இருக்கும்போது கூட படிப்பார். நம்ப மாட்டீங்க, அம்பாள் புவனேஸ்வரி பைரவருக்கு தெரியும். அந்த பையன் ஒரு மாதம் தாண்டின பிறகு நல்ல ஒரு தேஜஸ் ஏற்பட்டு அவரே சொந்தம் ஒரு அக்கறையாக படிக்க ஆரம்பித்தார். அவரோட செயல்பாடெலாம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ நல்ல சிறப்பாக யூனிவர்சிட்டியில் நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறார். இப்போ வரைக்கும் அவங்க தகப்பனார் எனக்கு நன்றி சொல்லுவார். குரு தட்சணை 10 வெள்ளி, நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு பழிக்கணுயா, நீங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் மாதம் ஒரு தொகை போடுவார். சொல்லக்கூடாது எவ்வளோ தொகைன்ட்டு, நீங்கள் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க சொல்லி அவர் வாயால் இன்னபடி சொல்லுவார். ஏன்னா சில பேர் என்னென்னமோ பரிகாரம் செய்கிறாங்க. எல்லா பரிகாரம் ஒன்று தான். ஆனால் வீட்டில் உள்ள தாய் தந்தைகளை கவலைப்படும் போது இது நீங்கள் சொல்லிக் கொடுத்து நான் செஞ்சு நான் இப்போ நல்லா இருக்கிறேன் பிள்ளை, அது எல்லா இந்துக்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காட்டி அவங்க தர்மம், அதுதான் நம்மளோட முக்கியம். அப்போ அதுக்கு ஞான அஞ்சனன்னு ஒன்று இருக்குது. இது 3வது மூலிகை சொல்கிறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ஒரு மூலிகை இருக்குது. நான் அதை காமிக்கிறேன். மணிசாலை இருக்குது. மஞ்சப்பூ, கரிசாலை கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இதுக்கு வேலை செய்யாது. பெரியவங்கக்கிட்ட கேளுங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி தனியாக இருக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு ஒரு செடி இருக்குது. அது மஞ்சப்பூ பூக்கும், கீழே படர்ந்துருக்கும். அது அந்த கரிசலாங்கண்ணி எங்கே வச்சாலும் மரம். அது டெய்லி ஒரு இலை நெகத்தில் படாமல் அதை எடுத்து அந்த அந்த சுவாமி படம், விநாயகர் படத்துக்கிட்டேயோ இல்லை மகாலட்சுமி படத்துக்கிட்டே வச்சு இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு அதை காய வச்சு அதை பச்சை கற்பூரமும் லேசாக குங்குமப்பூ, நெய், சுத்தமான நெய் இல்லைன்னா காராம்பஸ் நெய் போட்டு லேசாக அதை இது பண்ணி அந்த இலை ஒரு 20 இலை எடுத்துக்கணும். நல்லா அதை காய வச்சு அது மேலே அந்த நெய்யை கொஞ்சம் தடவி, பச்சை கற்பூரம் எல்லோரும் விற்கிறாங்க. இப்போ இது போய் டிக்டாக்ல நம்ம பார்த்தேன், எல்லோரும் பச்சை கற்பூரம் விற்கிறாங்க. அவங்கள்ட்ட யாரும் உங்கள் நம்பிக்கைனாலும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு நல்லா தூள் பண்ணி போட்டு அதை வெங்கல தட்டில் நல்லா சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி அதை ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நல்லா குழச்சி ஒரு டப்பியில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பூசை சொல்லுங்கள். பொட்டு வச்சுக்கலாம், தள்ளு வச்சுக்கலாம், இது புருவத்தில் கூட வச்சுக்கலாம். நல்ல படிப்பு வரும். இதுதான் ஞான அஞ்சனம். அப்படி வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கலன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, இன்னொரு அஞ்சனம் இருக்குது. இது வெள்ளை தாமரைப்பூ தான் வேலை செய்யும், சோப்பு தாமரைப்பூ வேலை செய்யாது. இதுக்கு இந்த வெள்ளை தாமரைப்பூ எடுத்துக்கணும். 10 பூ எடுத்துக்கோங்க. அதை ஒரு இதெல்லாம் எடுத்து இந்த அசிதாங்க பைரவர் மந்திரம் சொன்ன பார்த்தீங்களா, காயத்ரி மந்திரம், ஞான தேவாய் வித்மஹே வித்யாராஜாய தீமஹே தன்னோ அசிதாங்க பைரவர் பிரச்சோதியாது, அம்சத் விஜாய் வித்மஹே கூர்ச்ச அஸ்தாய தீமஹே தன்னோ பிராமி பிரச்சோதியாது. இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு இதெல்லாம் அந்த மகாலட்சுமி படத்துக்கோ விநாயகர் படத்துக்கோ நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த காயத்ரி மந்திரத்துக்கு கூட டைம் இருந்தால் ஒரு மேற்கொண்டு சொல்லி அப்போ அந்த பூ ஒரு இதெல்லாம் காஞ்சிரும். அந்த காம்பு தான் உயிரும். காம்பு அந்த பூ உள்ளுக்குள்ளே அந்த கிழங்கு மாதிரி இருக்காது. இதெல்லாம் என்ன செய்யுங்க, நல்லா காய வச்சுருங்க. பூஜை பண்ணிட்டு ஒரு நாள் வச்சுருங்க, மறுநாள் லேசாக காயும். ஒரு 3 நாள் வச்சுட்ட பிறகு நல்லா அந்த இலை காஞ்சிரும். அந்த காம்பும் அந்த இதுவும் அந்த கிழங்கு உள்ளுக்குறதுனா பூ உள்ளுக்கு அதுவும் தனியாக எடுத்து வச்சுருங்க. வச்ச பிறகு அந்த பூ எதுக்கு பயன்படுத்தணும்னா, டெய்லி ஒரு எதல் பூ மட்டும் சுடுதலில் போட்டு இந்த மந்திரம் சொல்லி குழந்தைக்கு கொடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். ரொம்ப நல்லது. ஒரு முறை
ரெண்டாவது இந்த காம்பில் தான் விஷயம் இருக்குது. காம்பை நீங்கள் உடைக்கணும். காஞ்ச பிறகு உடைக்க முடியாது, காய்க்கு மேலே உடச்சிடணும். அது ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு உடச்சி நல்லா வச்சு நல்லா பதமாக ஒரு 10 நாள் வச்சு காஞ்சிடும். அந்த காம்பை எடுத்து திருப்பி சொல்ல பச்சை கற்பூரம் கொஞ்சம் கலந்து 1/2 டீஸ்பூன் கலந்து நெய் கலந்து நல்லா கிளறி விட்டு அதில் வந்து ஒரு வெங்கல தட்டில் வச்சு இதை 10 வச்சா நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அப்புறம் அந்த அந்த சாம்பலை கருப்பாக இருக்கும், அதை வலிச்சிங்கன்னா மேற்கொண்டு நெய் விட்டு வலிச்சிங்கன்னா அப்படி மை மாதிரி வரும். அதை எடுத்து அதில் சரி கொஞ்சமாக சொல்லியிருந்தேன்ல, இது நிறைய நீலாஞ்சல் புஷ்பாஞ்சல் கொஞ்சம் போடலாம், அது இல்லாட்டி கூட பரவாயில்ல, வேலை செய்யுது. ரொம்ப பேர் செஞ்சுருக்காங்க, வேலை செய்யுது. அந்த அஞ்சத்தை டப்பியில் வைத்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி காலகால திலங்க வைங்க. அற்புதமான பலன் கிடைக்கும், ஞான உதயமாகும், அப்பா அம்மா பேச்சு தொல்படி கேட்கும். நம்மளோட இந்து சனாதன தர்மத்தை நம்மளுக்கு அடுத்த தலைமுறை தான் நம்ம குழந்தைங்க தான். அதனால் நான் வந்து பெண்களுக்கு லட்சுமி அஞ்சனம் சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தது ஞான அஞ்சனம் சொல்லிக் கொடுத்தேன். அடுத்தது நான் வந்து இந்த பேய் பிசாது பில்லி சூனி வராததுக்கு என்ன அஞ்சனம் பயன்படுது, இது ரொம்ப ஆபத்தானது, நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் இது வந்து எந்த மந்திரம் படிக்காமல் எந்த ஒரு அஞ்சனம் நான் சொன்ன இந்த மஞ்சள் செய்ய அடுத்த அஞ்சனத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க. அதில் பிறகு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, யோகத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். 10 வயசுலேயே 12 வயசுல பிள்ளைங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ண சொல்லுங்கள், குத்துவிளக்கு பூஜை பண்ண சொல்லுங்கள், சத்யநாராயண பூஜை பண்ண சொல்லுங்கள், புவனேஸ்வர் பைரவ பூஜை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சொல்ல வீட்டில் பூஜிக்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு இறைவனோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் பிடிக்குமா. நம்ம பூஜை பண்ணி யோகத்தை வந்து வரவழைச்சிக்கணும். 60 வயசுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு யோகம் நம்ம என்ன தணிவிக்கிறது, ஒன்றுமே முடியாது. வயசான காலம் நடக்கக்கூட முடியாது நம்மளால். எல்லாம் நம்ம வந்து ரிஷிகள் அழகாக நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி யோகத்தை நம்ம வரவழைத்து கொள்ளணும், காத்திருக்கக்கூடாது. அதான் சொன்னேன், சாமி கூட கும்பிடாமல் இருங்க, ஆனால் தப்பாக கும்பிடாதீங்க. யோகத்துக்காக காத்திருக்காதீங்க, யோகத்தை நீங்களே பூஜை பண்ணி வர வச்சுக்கோங்க. மகாலட்சுமி அருளும் குபேர பகவானும் காலபைரவரை ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணி சொர்க்கலோகமே அவருக்கு வந்து கிடைத்தது. அஷ்டமி தேதி அன்னைக்கு 8 அஷ்டலட்சுமிகளும் காலபைரவர் பொண்ணு பொருள் வேண்டி பூஜிக்கிறாங்கன்னு வேத சாஸ்திரம் சொல்லுது. நம்ம ஏன் பூஜை பண்ணக்கூடாது சொல்லுங்கள்? அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து இங்கே லட்சுமி அஞ்சனம் எப்படி செய்ய சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஞான அஞ்சனம் படிப்புக்கு கல்விக்கு வரதுக்கு சொல்லி கொடுத்தேன். பிறகு அஞ்சனம் வந்து நான் வந்து பிறகு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதில் நல்ல பயன்படுத்தி எல்லாம் வந்து அனுபவபூர்வமாக முன்னோர்கள் சொல்லுது, நான் செய்தது, சில பேர் செய்து பலன் பார்த்தது எல்லாம் உண்மை, சத்தியமாக உண்மை, இது பொய்யே இல்லை. ஆனால் இதில் சில வாட்டி கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும், கண்டிப்பாக தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா திருப்பி சொல்கிறேன், மாதா பிதா குரு தெய்வம். ஒரு தாய் தந்தை இது கற்றுக்கிட்டாதான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை எல்லோரும் ஏமாற்றுவாங்க. நீங்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இதுதான் வேத சாஸ்திரம். அதனால் இந்த புருஷத்தான் காசி கால பண்டர பயிர் காட்டோட பெட்பெண்ணுக்கு சொல்லுக்கு இணங்கி தான் இந்த ஆன்மீக தகவல், புவனேஸ்வர பைரவ ஆன்மீக தகவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதான் சில பேர் கேட்டாங்க, கழுத்தில் ஒன்று புதுசாக மாற்றிங்களே, இது என்னையான்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து சூரிய சக்கரம், காசியில் தான் இது கிடைக்கும், அலகாபாத்து கிடைக்கும். நான் காசிக்கு போகும்போது ஒரு அகூர் எனக்கு ரொம்ப விலை ரொம்ப மலிவு, சக்தி கூட. அதை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி போட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். காசிக்கு நீங்கள் போனாலும் அலகாபாத் போனாலும் இந்த சக்கரம் கிடைக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணல, தப்பாக வச்சுக்காங்க. நான் இந்த பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்க, நான் குரு சொல்லிக் கொடுக்க வேலை தான். உங்களுக்கு மனசு உண்மை, ரவி குருக்கு சொல்ல உண்மைன்னு சொன்னால் நீங்கள் செய்து பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. யாரும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்க தர்மம். உங்களுக்கு ஒரு ஞானம் வரும், அப்போ நீங்கள் உதயமாகும். நான் வந்து சில பேர்கிட்ட சிராத்தம் கற்றுங்க பிண்ட வைத்தியத்துங்க சொல்லும் போது யாருமே கேட்கல. ஆனால் அவங்க தாய் தந்தை வயசான பாட்டி அம்மா பைரவ சிவசாஜம் அடைஞ்ச பிறகு, சிவசாஜனா இறந்த பிறகு, ஐயோ சுவாமி நான் உங்கள்கிட்ட கற்றுக்கலையே, சொந்தமாக நான் வந்து சிராத்தம் பண்ணுவேனே, 13 நாள் சம்படிகரணம் செய்வேனே, ஓமம் செய்வேனே, சொந்தமாக என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் கைப்பட நான் பிண்டை கொடுப்பேனே,
ஏன்னா ஒருத்தவங்க இந்த மாதிரி சாஜியம் அணிஞ்சிட்டா அது 1 வருஷம் பிண்டம் கொடுக்கணும். ஒரு அப்பா அம்மா சாஜியம் அணிஞ்சிட்டா பிள்ளைங்க 1 வருஷம் பிண்டம் கொடுக்கணும். அதுக்கு பேர் சிராத்தம் தர்ப்பணம். அது பெரிய வெப்சைட். பிறகு நான் சொல்கிறேன், அது ஒன்றுனா சொல்லணும், ஏன்னா மக்கள் குழம்பிடுவாங்க. அதை கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க. நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை தயவுசெய்து கற்றுக்குங்க. அதே திருப்பி சொல்கிறேன், கிரானம் மிக அற்புதமான விஷயம். எனக்கு வாட்ஸ்அப்பில் டிக்டாக்கில் பாருங்கள், இப்போயே கொஞ்ச நேரம் பேசுகிறேன், 20 நிமிஷம் பேசிட்டேன், டைம் பற்ற மாட்டேது. அதனால் ஒரு ஐடியாவாக நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துக்கிட்டு வரேன். இதெல்லாம் நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்த பொக்கிஷம். இதை பொய் தப்புன்னு சொல்லிடாதீங்க. நம்ம ரிஷிகள், நம்ம ரத்தம், அவங்களுக்கு கொடுத்த இந்த சாஸ்திரத்தை யாரும் பயன்படுத்தாமல் இருந்துடாதீங்க. இது கற்றுக்குங்க. நீங்கள் ஒரு குருக்களாக மாறணும். என்னோட கான்செப்ட் என்னதுமையா, என்னோட அடிப்படையே டைவ்குரூப் அடிப்படைன்னா எல்லா குடும்பத்துலேயும் ஒரு குருக்கள் இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆன்மீகம் சரிவர போவாங்க. அடுத்து என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசை, இது தப்பாக மன்னிச்சிடுங்க, இது நடக்கணும். நம்ம மலேசியாவில் இந்த நண்பன் நடக்கணும். நான் எந்த சுயநலவாதியும் இல்லை. நம்ம ஆன்மீக சமாச்சார விஷயத்தில் ஆன்மீகத்தை நிலைநாட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சங்கம் இருக்குது. இந்து சங்கம் இருக்குது, இந்து மாமன்றம் இருக்குது, இந்து அர்ச்சக சங்கம் இருக்குது, இந்து குருக்கள் சங்கம் இருக்குது. இல்லாத ஒரு சங்கம் இப்போ சத்வான் இல்லாமல் ஜபத்தானா மாறணும். எப்படி ஜபத்தான் அகமாக இருக்குது, அந்த மாதிரி ஜபத்தானா ஏதோ ஒரு சங்கம் அரசாங்கம் அங்கீகரிச்சாங்கன்னா அரசாங்கம் ஒரு அனுமதியோ கொடுத்தாங்கன்னா அடுத்த ஆன்மீகம் நம்ம இந்து சனாதன தர்மம் நிலை நீட்டும். ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க சொல்லுங்கள், நம்ம சட்டம் பலம் இல்லை. இதான் ஒரு சங்கம் அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணணும். இப்போ சத்துவான எடுத்து ஜபத்தானா மாறினாதான் நம்ம சமுதாயம் நல்ல ஒரு வழிகாட்டியாக வருவோம். இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி. இந்து சங்கம், இந்து மாமன்றம், எனக்கு தெரியாமல் நிறைய சங்கம் இருக்கலாம், தப்பாக வச்சுக்காதீங்க. இந்து அர்ச்சக சங்கம், இந்து குருக்கள் சங்கம்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி. ஏதோ ஒரு சங்கம் ஒரு ஜபத்தானா ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு அரசாங்கம், இது முன்னாடி இது சொந்த ஆசை அவங்க வேதத்தை அடிப்படையை வைத்து எந்த வழிபாடு கரெக்டாக செய்யலான்ட்டு ஒரு ஒரு சட்டம் பலம் இருந்தால் தான் மற்ற தப்பு செய்ய மாட்டாங்க. சட்டம் பலம் வேணும். அது கண்டிப்பாக புவனேஸ்வர பைரவர்களால் இந்த நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். பிரசோத்தான் யார் தப்பு செஞ்சாலும் ரிப்போர்ட்லாம் பண்ண முடியும். ஆனால் ஜபத்தானா இருந்தால் உடனே திண்டாக்கான எடுக்கலாம். எல்லா மதமும் ஒன்று தான். எந்த மதமும் யாரையும் தப்பாகவும் சொல்லாது, கெட்டுப்போன்னு சொல்லாது, கெட்ட செய்யின்னு சொல்லாது. எல்லாம் அவங்கவுங்களோட சுயநலம் தான். எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்த இந்த சனாதன தர்மத்தை நம்ம நிலைநாட்டணும். இதை கற்றுக்குங்க. இது முக்கியமான விஷயம். சரிம்மா. காசிகால பைரவி பைரவ அர்ப்பணம் சரணம். ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசனவங்கிரி நம சிவாய பைரவ சிவம்.